அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில யாரு எந்த பக்கம் கூட்டணி போவாங்க, எந்தெந்த கட்சியெல்லாம் திமுக கூட்டணியில இருக்கும், எந்தெந்த கட்சியெல்லாம் அதிமுக கூட்டணியில இருக்கும், யாரெல்லாம் தனித்து போட்டியிட போறாங்க அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவுல திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்பவே தேர்தல் பணிகளை ரகசியமா தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான பொறுப்பாளர்கள்ட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட தொகுதிகளை கொடுத்து இந்த தொகுதிகளை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதாவது திமுக நின்னாலும் சரி, அதன் கூட்டணி கட்சிகள் நின்னாலும் அந்த தொகுதிகளில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட 3 பேருக்கு இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 பேருக்கு தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதுல முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மேற்கு மாவட்ட பொறுப்பு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது கோவை, கரூர், திருப்பூர் இந்த தொகுதிகளில், இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற தொகுதிகளை எல்லாம் ஈரோடு சேர்த்து இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற 22 தொகுதிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே என் நேரு கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 தொகுதிகளை கே என் நேரு கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த மாதிரி ஒரு 5-6 மாவட்டங்கள்ல இருக்கிற தொகுதிகளில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சியினரும் வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சர் ஏவாவலுக்கிட்ட 45 தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, அப்படியே அந்த சுற்றுவட்டார மாவட்டங்கள்ல இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏவாவேலுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த வகையில தற்போது வரை என்ன பண்ணிருக்காங்கன்னா 102 தொகுதிகள் வரைக்கும் இந்த 3 அமைச்சர்கிட்டையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி கிட்ட 22 தொகுதி, கே என் நேரு கிட்ட ஒரு 35 தொகுதி, அமைச்சர் ஏவா வேலு கிட்ட ஒரு 45 தொகுதி அப்படின்னு 102 தொகுதிகளை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற தொகுதிகளை எந்தெந்த நபர்கள்ட்ட, அதாவது எந்தெந்த முக்கிய அமைச்சர்கள்ட்ட பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடந்துகிட்டே இருக்குது. இந்த 102 தொகுதிகள் பிரிச்சு கொடுத்தது மட்டுமே பாத்தீங்கன்னா அதுவும் ரகசியமா தான் இது வரைக்கும் இருக்கு. வெளியில கட்சி வட்டாரத்திலேயே பெரிய பெரிய அளவுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறதுனால ஊடகங்களுக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இதுக்கு நடுவுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோட மருமகன் சபரீசனோட பென் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, எந்தெந்த மாவட்டங்கள்ல திமுக நிர்வாகிகள் சரியா செயல்பட்டு இருக்காங்க, எந்தெந்த நிர்வாகிகள் மேலாம் நடவடிக்கை எடுக்கலாம், எந்தெந்த நிர்வாகிகளுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கள ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்க இப்ப இருக்கிற மாதிரியே தேர்தல் போதும் நீடிச்சாங்கன்னா அது என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணும், ஒருவேளை பாஜக கூட்டணி கூடயோ இல்ல ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறினாவோ வேற என்ன மாதிரியான இம்பாக்ட் உருவாகும், அது எந்த மாதிரி தேர்தல் திமுகவின் வெற்றியை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கள ஆய்வை மேற்கொண்டுகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த சபரீசன் நடத்துற அந்த பெண் அமைப்போட கள ஆய்வு குறித்து KKSSR ராமச்சந்திரன் அங்க மாவட்ட அளவுல நடந்த ஒரு கூட்டத்திலையுமே சூசகமா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்ப நடந்து ஒரு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப 2 தொகுதிகள்ல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் மாத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது பாத்தீங்கன்னா யாரு வேலை செய்யறாங்களோ செய்யலையோ அது தலைமை கழகம் ஆய்வு செஞ்சுதான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாராவது மாத்துனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அதனால அதாவது எம்எல்ஏவோ அமைச்சர்களோ பொறுப்பு இல்லை. அதனால ஒவ்வொரு நிர்வாகிகளும் சரியா உங்க வேலையை செய்யுங்க, தேர்தலுக்கான பணிகளை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த எச்சரிக்கைக்கு என்ன காரணம்னா இந்த பெண் அமைப்பு நடத்தக்கூடிய கள ஆய்வு தான். அதன் அடிப்படையில தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பேரை இது பண்ணியிருக்காங்க, மாத்திருக்காங்க, பொறுப்புல மாத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டையில மாவட்ட செயலாளரா, மாநகர செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்கு. புதுசா ஒருத்தவரை நியமிச்சிருக்காங்க, அதாவது ராஜேஷ் அப்படிங்கிறது. இதனால அவங்களுக்குள்ள அவர் எம் அப்துல்லாவோட இது நெருங்கிய ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி எதிர்தரப்பு நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் காரணம் என்ன இருந்தீங்கன்னா இந்த பெண் அமைப்பு நடத்தக்கூடிய கலாய்வு அதை தொடர்ந்து முதலமைச்சர்கிட்ட போகக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நிர்வாகிகளும் இந்த மாவட்ட அளவில் இருக்க பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து எச்சரிச்சுக்கிட்டு வராங்க. தேர்தல் இதன் மூலமா என்ன வருது அப்படின்னா திமுக இப்பொழுதே தேர்தலுக்கு தயாராகிவிட்டது, இப்பவே ரகசியமா பணிகளை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் கிட்டத்தட்ட பணிகளை தொடங்கிட்டாங்க. அதை நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது போக அதிமுக வந்து விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா விஜய் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து பார்த்து அதிமுக மிரண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். அந்த என்னென்ன கண்டிஷன் எதனால அதிமுக மிரள்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன் பாருங்க. சரி, அதிமுக இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்து இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாரு, அவருக்கு வந்து களத்துல வந்து அவருக்கு எவ்வளவு வாக்கு என்னங்கிறது இன்னும் ப்ரூவ் ஆகல. அப்படி இருக்கும்போது அவர் போடக்கூடிய கண்டிஷன்லாம் நம்ம ஏன் ஏத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்துட்டாரு. அதனால பாஜக கூட கூட்டணி சேர்றதா நம்மளுக்கு ஒரே வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இப்ப முக்கிய நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதன் ஒரு வெளிப்பாடு தான் இப்ப என்ன பண்ணியிருக்காரு, நேத்து வந்து ஒரு எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக கூட கூட்டணியில இருந்த போது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன முக்கிய திட்டங்கள்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி அந்த எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டிருக்காரு. அதுல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மருத்துவ படிப்புல வந்து அரசு கல்லூரி மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு, அப்புறம் காவிரி மேலாண்மை ஆணையம், இந்த மாதிரி தகவல்கள்லாம் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதன் மூலமா என்னன்னா அவரு பாஜக கூட கூட்டணி சேர்றதுக்கு தயாராகிட்டாரு, விஜய் கூட கூட்டணி வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத இது காட்டுது. இருந்தாலும் போக போக இன்னும் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுங்க. அப்போதான் என்னை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றி.